அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க இல்லையா? உடனே நம்மள என்ன நினைச்சோம் அப்படின்னா, அமைச்சர் KN நேரு இந்த தேர்தலை லாக் பண்றதுக்காக தான் இது மாதிரி பண்றாங்க. நிச்சயமா KN நேரு தான் மாட்ட போட நினைச்சிட்டு இருந்த சூழல்ல ஸ்கெட்ச் KN நேரு அவர்களுக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னைக்கு இடி பாத்தீங்கன்னா வெளிப்படையா மீடியாவுக்கு ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த வழக்குல யார் மேலாம் FIR பதிவு பண்ணணும், யாரெல்லாம் இதற்கு மூல காரணம்னு சொல்லிட்டு அதுல அப்படியே முதல்லயே நம்ம ஒரு கொட்டை எழுத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஊழல்களால் நேரடியாக பலன்படக்கூடிய நபர் ஒருத்தர் தான். அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதற்கு அடுத்தபடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி அந்த ஒரு அட்டை படத்துல கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈடு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆதாரங்களோட தொகுப்பை மீடியாலே வெளியிட்டாங்க. என்னன்னைக்கு யார் யார் அக்கௌண்ட்லேருந்து எத்தனை கோடி எங்கெங்கே போச்சு, இவர்கள் பணத்தை எப்படியெல்லாம் கையாடல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட்டே மொத்தமாக வெளியிட்டாங்கன்னு சொல்லலாம். இதில் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு வசமாக திமுக சிக்கியிருக்கு. முதல்ல ஒரு 3 பேருங்க. இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்கள். இவர்களை சுற்றி தான் இவ்வளோ பெரிய ஊழலுமே இப்போ வெளியே வந்திருக்கு. இது எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருந்தது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற KN நேருவினுடைய தம்பி ரவிச்சந்திரன் நடத்திய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தான் இந்த 3 பேருமே தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா கவி பிரசாத், ரமேஷ், அதுக்கப்புறம் மணிவண்ணன். இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதில் அந்த கவி பிரசாத்ங்கிற நபர் இருக்கார் இல்லையா, இவர் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்கள் முடிவு பண்ணுறது, எந்த டெண்டரை எந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர்கள் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ட்ராக்ட்லையும் பார்த்தீங்கன்னா கமிஷன் 7.5% 10% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காங்க. கேட்டால் கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் வாங்குறதா இடி அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இவ்வளோ நிதி வாங்குறதுக்கு இவர்கள் என்னென்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்கன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கவி பிரசாத் அவர்கள் ஒரு டெண்டரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அது ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது யாருக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்கு அந்த டெண்டரை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை அவர் பார்ப்பார். ஒன்ஸ் இவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னா, ரமேஷ் அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ்க்கு உள்ள, அவர் ஃபீல்டுக்குலாம் போகிறதில்ல, அவங்க உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பணத்தை கலெக்ட் பண்ணுங்க, கான்ட்ராக்டர் இருந்து இவங்களோட கமிஷன் காசை கலெக்ட் பண்ற வேலையை ரமேஷ் அப்படிங்கிற நபர் பார்க்குறாரு. அதற்கப்புறமா முக்கியமான நபர், அமைச்சருக்கு நெருக்கமான நபர், அமைச்சரினுடைய தம்பி KN நேருடைய தம்பி KN மணிவண்ணன் அவர்களுக்கு இந்த பணம் போய் சேரும். ஸோ கவி பிரசாத் அவர்கள் கான்ட்ராக்டை முடிவு பண்ணுவார். அதுக்கு கமிஷனை வாங்கி இவங்க இந்த பக்கம் ரமேஷ்ட கொடுப்பாங்க. ரமேஷ் அவர்கள் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கஸ்டோடியன் ஆஃப் KN நேரு, KN நேருவினுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய KN மணிவண்ணன் அவர்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. இவர்கள் இந்த பணத்தை எப்படி ஹவாலாவா மாத்துறாங்கன்றது முதற்கொண்டு ஈடி மொத்த ஆதாரத்தையும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இவர்கள் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் நோட்டில் அந்த கோடு வேர்டெலாம் எழுதி அந்த நோட்டில் பாதியாக பிரித்து ஒரு பக்கம் பணத்தை நான் வாங்கிட்டேன்றதுக்கும் இன்னொரு பக்கம் பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கும் இங்கிருந்து வெளிநாட்டில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இப்படின்னு எல்லா விஷயங்களும் வாட்ஸ்அப் சேட்டில் கிளியராக ரெக்கார்டாக இருக்குது. இந்த ஹவாலா மெத்தட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும், எப்படிலாம் இவர்கள் இங்கே இருக்கிற பணத்தை வெளிநாட்டில் பணமாக மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா மெத்தடும் பண்ணியிருக்காங்க. துபாயில் முதற்கொண்டு இவர்களுக்கு டீலிங் இருக்குது. உலக நாடுகள், பல நாடுகள் இருக்குது, உள்ளூரில் இருக்குது. எப்படியெல்லாம் பணத்தை மாற்றிருக்காங்க, என்னென்னைக்கெல்லாம் மாற்றிருக்காங்க. ஏதோ 2025 ஏப்ரலில் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நடத்த ரைடில் மட்டும் இந்த ஆதாரங்கள் மாட்டலை. அதாவது அந்த சமயத்தில் நடந்த டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இவர்கள் பேசின விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் இவர்கள் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டு டெலிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர்களுக்கு தெரியல டெலிட் பண்ண மெசேஜுமே ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் அந்த கவி பிரசாத்துங்கிற நபர்லாம் பார்த்தீங்கன்னா பல நபர்கள் தொடர்பில் இருக்கிறாரு. எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாம் பேசினதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு டெலிட் பண்ணி விட்டுறாராமா. அதை ஈடி சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் டெலிட் பண்ணதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதா இந்த இத்தனை சாட் ஹிஸ்ட்ரியுமே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதோடைய மொத்த எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இடி கோட் பண்ண விஷயங்கிறது 1020 கோடிக்கான அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான ஆதாரத்தை அவர்கள் காட்டுறாங்க. கவி பிரசாத் அவர்கள் பண்ணது ஒரு 4 கோடி, அதே மாதிரி ரமேஷ் அவர்கள் பண்ணது ஒரு 950 கோடி, அதுக்கப்புறம் மணிவண்ணன் அவர்கள் பண்ணது ஒரு 66 கோடின்னு சொல்லி தான் மொத்தம் 1020 கோடி. ஆனால் இதுதான் மொத்த அடக்கமா, இதுதான் மொத்தமாக அவர்கள் பண்ண ஊழலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசியிருக்கு இடி. என்னன்னா, இது வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இவர்கள் மொத்தமாக ஒரு முதலீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, வெளியிருந்து வந்த கான்ட்ராக்டர்கள் பண்ணியிருப்பாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,18,000 கோடி. இந்த 1,18,000 கோடியில் இவர்கள் கமிஷன் வச்சுருக்காங்க இல்லையா, 7.5% 10%, அதை நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்து சில கூட்டி கழிச்சு சில கணக்குகள்லாம் ஈடியே பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா 3,900 5,000 கோடி வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்குன்றாங்க. 5,000 கோடி ஊழலை தான் அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லி ஒரு 1,020 கோடிங்கிறது எங்களோட ஆதாரமே இருக்குது. அந்த 5,000 கோடி மட்டும் இல்லை, இதை தவறு இன்னும் நிறையவே இருக்குன்னு சொல்லி அதை மொத்தமாக அவர்கள் கோட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு எஸ்டிமேஷனாக அவர்கள் போட்டதே பார்த்தீங்கன்னா 5,000 கோடி வருது. இந்த 5,000 கோடிக்கு யார் பண்ண ஊழல் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு தான்
இதெல்லாம் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே சாரும் அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்றாங்க. டைரக்ட் பெனிஃபிஷரி ஆஃப் பார்ட்டி ஃபண்ட் இஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. ஏன்னா திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க கட்சி நிதின்னு வசூல் பண்றீங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவருக்கு தான் நேரடி பொறுப்பு. அதனால நாங்கள் ஸ்டாலின் அவர்களை சேர்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கட்சியில 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறது உதயநிதி அவர்கள். அவரும் துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்ப அவருக்கும் இதுல பங்கு போயிருக்குன்றாங்க. நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் தொடர்புபடுத்துறதுக்கும் அவர்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. அதாவது 43 அரசு அதிகாரிகளிடம் இருந்து தலா 1 லட்சம் ரூபாய் அவர்கள் வந்து கலெக்ட் பண்ணி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆதாரத்தையும் வாட்ஸ்அப் சாட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ நேரடியாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் தொடர்படுத்துறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்படுத்துறாங்க, உதயநிதி அவர்கள் லிங்க் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோட தான் அவர்கள் வந்து பண்றாங்க. இது வெறுமனே வந்து கே.என். நேரு வந்து லாக் பண்றதுன்னு விஷயமே கிடையாது. நான் அதெல்லாம் சொல்றேன். ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கே இடியினுடைய அந்த ரிப்போர்ட்லேயே போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அதுல சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல மட்டும் நடந்த அந்த கான்ட்ராக்டுகளுக்கான கமிஷன் காசு மட்டும்தான். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கும். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு 3 ஏஜென்ட்டுகள் மாட்டினது மூலமாக தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ஏஜென்ட். இவர்களுக்கு கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் பல பேர் இருப்பாங்க. அவர்களுடைய பேர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவினாசியில் யாரு, திருப்பூரில் யாரு, கோயம்புத்தூர்ல யாருக்கிற பேரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபோன் நம்பருமே வந்து அவர் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்களுக்கு கீழே இன்னும் பல டீம்கள் இருக்கும். அப்போ இது எல்லாமே கோயம்புத்தூர் சரௌண்டிங்கை சுற்றி உள்ளது மட்டும்தான். இது மாதிரி தமிழ்நாட்டில் பல ஏரியாக்கள் இருக்குது. பல ஏரியாக்களில் இது மாதிரி பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கும். நாங்கள் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ப்ராப்பரான இவர்கள் எஃப்ஐஆர் பற்றி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இடி வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 27 இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு தான் இப்போ கைக்கு இந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபிக்கு ஒரு காப்பி, டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு காப்பி, செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு காப்பின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எந்த நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டாங்க. இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடி சொன்ன குற்றச்சாட்டில் ஏதாச்சும் முகாந்திரம் இருக்கான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணுறோம். அப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 நாள் தேவைப்படுது ஒரு ஆனர் அப்படின்னு கேட்டதுக்கு தான் நீதிபதி அவர் என்ன சொன்னார்னா ஸ்ரீவத்சவா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முகாந்திரம்லாம் இருக்கு, நான் பார்த்துட்டேன், நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுறாரு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கே.என். நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் வந்து போடப்பட இருக்கு. அப்போ எந்த அளவிற்கு வந்து இந்த வழக்கில் இடி வந்து ஆதாரங்களை கேதர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா வாட்ஸ்அப் சாட்டையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவர்கள் பேசின விஷயங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்து அடுத்து வரப்போகுது. எதற்காக இந்த இத்தனை கோடிகள் வந்து வாங்கினீங்க? எதுவுமே லட்சங்கள் இல்லைங்க, எல்லாமே கோடிகள் தான் இருக்குது. அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகுது, அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வெளியாகும் போது அதை நம்ம பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து இவர்கள் கோடிகளில் டீலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசு கான்ட்ராக்டுகளையும் எத்தனை கோடிகள் வந்து கையாடல் நடக்குது. அந்த பணம் வந்து மக்களுடைய வரி பணம், அது எங்கெல்லாம் வந்து ஹவாலா பணமாக நீங்கள் போகுதுன்னு பார்க்க. இது வந்து வெறுமனே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டும் சிக்கலுக்குள்ளாக்கூடிய விஷயமே கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே வந்து கேள்விக்குறியாகும். ஏன்னா இந்தியாவிலேருந்து இவர்கள் வந்து ஒரு கருப்பு பணத்தை வந்து ஒயிட் ஆக்குறதுக்கு இல்லை கருப்பு பணத்தை வந்து தவறான வழிகளில் முதலீடு பண்ணுறதுக்கு ஹவாலா மூலமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்காதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கு நிலைமையில இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையாக இருக்குது தமிழ்நாடா இருக்குது. அப்போது இப்படி கடன் வாங்கிட்டு அரசாங்கம் வந்து அந்த கடனை வச்சு நம்மளை கடனாளர்கள் ஆக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறது மூலமா அவர்கள் பண்ணக்கூடிய வேலையோட தரம் வந்து குறையுது. ரோடு சரியா போட மாட்டேங்கிறாங்க, அவர்கள் வந்து சரியான வகையில் கட்டுமானங்கள் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கமிஷன் கொடுத்தா அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாமே வந்து இதில் தான் வந்து அடங்குது. அப்போ அந்த பணமும் என்ன பண்ணப்படுதுன்னா வெளிநாடுகளில் முதலீடுகளாக செய்யப்படுது. இல்லை அப்படியே திருப்பி வந்து அவர்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலுமே அது இன்னொரு பினாமி பேரில் இயங்கும். அது மூலமாக வந்து நாட்டுக்கு எந்த நல்லதுமே பெரிய நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணமாக தான் பதுக்கி வைக்கப்படுது. அப்போ இது கிட்டத்தட்ட சிவாஜி படத்தில் பார்த்த கதை தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணத்தை வந்து பதுக்கிறது, எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இது எல்லாத்தையுமே இடி வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இடி உள்ளே வருது அப்படின்னாலே ஆரம்பத்தில் வந்து அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அப்படியே இடி ஒரு ஸ்டே ஆர்டர் வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்திலேயோ திமுக தரப்புல இருந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கடந்து போகக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சமயத்தில் அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது தேர்தல் சமயம். தேர்தல் சமயத்தில் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் தேர்தல் அறிவிச்சதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பின்னாடி இவர்களுக்கே வந்து பவர் இருக்காது. இவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. இவர்கள்ட்டே அரசாங்கம் இருக்காது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது இவர்கள் வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இன்னொன்று நிச்சயமாக என்டிஏ அணியும் வந்து இருக்கு இல்லையா, இப்போ எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் உள்ள பிஜேபி கூட்டணியில் அந்த அணியும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவில் தான் இருக்கு. இந்த தேர்தலில்
ஸோ அதனால தேர்தல் வெற்றிக்காக என்ன நிலைமை என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகக்கூடிய தரப்பு தான் அவங்க தரப்பும். அப்போ கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்த்தரப்பாக இருக்கிறாங்க, ஆனால் மத்தியில் ஆளும் தரப்பாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு என்னென்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அவர்கள் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக கொடுப்பாங்க. அது கொடுக்கட்டும், நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தான். இந்த விஷயத்தில் ஈடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக விடுற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே KN நேரு தன்னுடைய மகன் அருண் நேருவை நிர்மலா சீதாராமனை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சிருந்தார். அதுவும் எடுபடுச்சான்னு கேட்டிங்கன்னா எடுபடலை. ஏன்னா அதுக்கு அப்புறமாவும் ஈடியோட விசாரணை ரொம்ப தீவிரமாக தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வழக்கில் ஈடி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவும் தங்களோட வழக்கறிஞர் அணியை தான் உள்ளே இறக்கி விட்டு இன்பதுரை அவர்கள் MP, ராஜ்யசபா MP, அவர் போயிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு தான் இந்த வழக்கு துரிதப்படுத்தி இன்னைக்கு FIR வந்து பதிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஈடியும் சரி, ஒட்டு மொத்தமாக திமுகவை சுத்து போட்டிருக்காங்க தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து நேரடியாக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தது தான் நம்ம கவனிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கு. அதையும் அதிமுக வந்து பின்னாடி இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொளத்தூர்ல 2011 போட்டி போட்ட சையது துரைசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தோற்கிறாரு. ஆனால் சொற்பமான வாக்கு எண்ணிக்கையில் தோற்கிறாரு. அந்த வெற்றி வந்து ஸ்டாலினோட செல்லாதுன்னு சொல்லி அவர் போட்ட வழக்கு பல்வேறு கட்டங்களை தாண்டி உயர்நீதிமன்றத்தில் இப்போ விசாரணைக்கு வந்து தொடர்ச்சியாக கடந்த முறை வந்துச்சு. அதை தள்ளி வச்சிருக்காங்க, மறுபடியும் திருப்பி வரப்போகுது. அப்போ தேர்தல் கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை வந்து பீக்கில் இருக்கும். அப்போ இதெல்லாமே சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு வழக்காக மாறுது, இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. அப்படிங்கும்போது நாளைக்கு ஸ்டாலின் அவர்களே வந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட முடியாத சூழல் ஏற்படலாம். கொளத்தூரில் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட முடியாத சூழல் வந்து ஏற்படலாம். அப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இவர்கள் திருப்பி மறுபடியும் உடனடியாக அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஹியரிங்க்கு வந்து மாற்றி இல்லை அதை இன்னும் இழுத்து கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா தேர்தல் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்படி பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக அங்கங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறியாக வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்று மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈடி, ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய கேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சுற்றி வளைச்சிட்டு இருக்கு. இதில் அமைச்சர் நேரு அவர்கள் மாட்டினது அப்படிங்கிறது திமுக ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா பல தொகுதிகளுக்கு வந்து அவர் வந்து பொறுப்பாளர். கிட்டத்தட்ட இத்தனை தொகுதியில் பிரித்து கொடுத்து, இந்தாப்பா உங்கள் கண்ட்ரோலில் ஒரு 50 தொகுதி அப்படின்னு பிரித்து கொடுத்து அதுக்கு வேலை பார்த்து அதுக்கு நீங்கள் வெற்றி பெற்று தரணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் DMKல நேரு அவர்கள். அப்போ அவரை லாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொகுதிகளினுடைய வெற்றி வாய்ப்பும் வந்து பாதிக்கப்படும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட கேஸ் வந்து ஈடியில் நடந்துகிட்டு இருக்கு, நாமளே வந்து பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அவர்கள் காசை வெளியே எடுப்பாங்களா? அப்போ தங்களோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து பணத்தை செலவு பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ நேருவை முடக்கிறதுனாலேயே திமுக ஒரு பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி நேருக்கிட்ட சில விஷயங்களை அவர்கள் வாங்கி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே திரும்பிச்சு அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த விஷயம் மாட்டோம். ஏன்னா அந்த ஈடியினுடைய அந்த ரிப்போர்ட்டில் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருக்குது. அந்த ஒரு முக்கிய குடும்பத்தையே வட்டம் போட்டு உள்ளே வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ஈடி வந்து கை வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்ற வழக்குகள் மாதிரி இதை ரொம்ப சுலபமாக விட்டுற மாட்டாங்க. அரசியல் காரணங்களுக்காகவாச்சும் இதில் வந்து ஈடியினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஈடியினுடைய செயல்பாடுகள் துரிதமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் நெருங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே விவாதிப்போம். நன்றி.